அனைத்து அனைத்து கபடி சொந்தங்களுக்கும் வணக்கம். நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம இப்போ ஒரு ஊரில் மேட்ச் வைக்கிறாங்கன்னா அது மேட்ச் வைக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு நம்மளுக்கும் தெரியும். நானும் என் ஊரில் வச்சுருக்கேன், எல்லா ஊர்லேயுமே அவங்க வச்சுருக்கீங்க. அது எவ்வளோ கஷ்டம் இருக்குன்னு தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும். ஏன்னா ஒரு 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 மேட்ச் வைக்கிறது அவ்வளோ லேஸ் இல்லை. ஏன்னா ஒரு இடத்துல போய் பர்மிஷனை வாங்கி ஃபஸ்ட்டு ப்ரைஸு கோப்பை எல்லாமே வாங்கணும். ஏஜ் டு இஜெட் வரைக்கும் எல்லாமே வாங்கணும். அனைத்து பரிசும் அனைத்து கோப்பைன்னு சாப்பாடு எல்லாமே வாங்கணும். அது போய் கஷ்டப்பட்டு அலைஞ்சு வாங்குறாங்க. வாங்கி ஒரு கபடி போட்டியை சிறப்பாக நடத்த நினைக்கிறாங்க. ஆனால் நினைக்கிறாங்க அந்தளவுக்கு நீங்கள் நம்ம கபடி வீரர்கள் வளர்கிற வீரர்கள் இன்னைக்கு நைட்டு மேட்ச்சுக்கு போட்டோன்னா இன்னைக்கு தேதி 15 தேதிக்கு நைட்டு மேட்ச் ஆரம்பித்தாங்கன்னா 15 தேதி நைட்டு வர மாட்டேங்கிங்க. அது ஏன்னு தெரியல. முன்னாடி எனக்கு தெரிஞ்சு முன்னாடியில் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடிலாம் மேட்ச் ஆரம்பிக்க முடியாது. சாமி கும்பிடுவாங்க, கும்பிட்ட செகண்ட்லேயே டீம் என்ட்ரி பண்ணிடுவாங்க. என்ட்ரி பண்ணிட்டு அடுத்தது நைட்னா ஒரு 10 மணிக்கு 10 மணிக்கு சாமி கும்பிட்டோன்னா 11 மணிக்கு மேட்ச் ஸ்டார்ட் ஆகிருந்துச்சு. அடுத்தது ஓடிட்டு தான் இருக்கும். இப்போ உள்ள காலத்தில் இப்போ வர்ற காலத்தில் நைட்டு மேட்ச் நைட்டு 8 மணிக்கும் போட்டாலுமே என்னைக்கு வர்றீங்க? மறுநாள் காலையில் 8 மணியில் அதோட தாண்டி கூட வர்றீங்க. 10 மணி 11 மணிக்கு வர்றீங்க. அப்போ விளாண்டும் போது டைம் கொடுங்க, எங்களுக்கு டைம் கொடுக்க முடியும் சார், டைம் கொடுங்க சார், ஒரு 10 கொடுங்க சார் சொல்கிறீங்கன்னா கொடுக்க ரெடியாக இருப்பாங்க. அவங்க நடுவு கொடுக்க ரெடியாக இருப்பாங்க. ஆனால் கமிட்டிலேருந்து எப்படி வாங்கியிருப்பாங்க? 2 நாள் பர்மிஷன் வாங்கினது 2 நாள் வாங்கியிருப்பாங்க. 2 நாள் மட்டும்தான். அந்த 2 நாள் மேட்ச்சை முடிக்க நினைப்பாங்க. நீங்கள் என்னது அன்றைக்கி ஒரு நாள் மேட்ச்சே நடக்காது. அடுத்த நாள் ஒரு நாள் தான் மேட்ச் நடக்குது. அதுவும் இல்லாமல் எப்போ நடக்குது? கால் நடக்க மாட்டேங்குது. எனக்கு தெரிஞ்சு காலையில் மயத்துக்குலாம் ஆரம்பிக்குது. 12 மணிக்கு மேலே மேட்ச் ஆரம்பிச்சு 12 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் ஒரு மேட்ச்சை ஃபுல்லாக முடியுது. ஃபஸ்ட் 12 மணிக்கும் ஆரம்பிச்சு 6-7 மணிக்குள்ள மேட்ச் முடிச்சுறாங்க. அப்போ அவங்களுக்கு முடிக்க இல்லாமல் அது ஃபுல் மேட்ச் நடக்க மாட்டேங்குது எங்கேயுமே. எனக்கு தெரிஞ்சு எல்லா இடத்துலையும் சொல்ல வரல, குறிப்பிட்ட இடத்துல முக்கியமான இடத்துல நடக்க மாட்டேங்குது. 2ஆவது நடந்திருக்கு, 3ஆவது ரவுண்டு பர்மிஷன் இல்லாத காரணத்தால். ஏன்னா அவங்க கமிட்டி கேட்டுருக்காங்க. என்ன ஒன்றுது 2ஆவது பர்மிஷன் கேட்டிருக்காங்க. அந்த குறிப்பிட்ட அளவு தான் 6 மணி 8 மணிக்குள்ள மேட்ச் முடிக்கணும்னு சொல்லிடுறாங்க. நீ அந்தளவுக்கு நீங்கள் வெள்ளனா நைட்டே டீம் என்ட்ரி பண்ணிங்கன்னா அந்த ரவுண்டை போட்டு டைம் கொடுத்து நீட்டாக நடத்துவாங்க. 30 டீம் 20 டீம் வந்தாலும் நீட்டாக நடத்துவாங்க. நீங்கள் அப்புறம் தான் இன்னைக்கு நைட்டு வச்சிங்கன்னா நாளைக்கு காலைல தான் வரீங்க. நாளைக்கு காலைல விடல, நாளைக்கு 10 மணிக்கு மேலே வரீங்க. அப்போ டீம் என்ட்ரி பண்ணிவிட்டு சாப்பிட போயிட்டாங்க, இங்கே போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு அப்போ டைம்னா கொடுக்குறது கஷ்டமாக தான் இருக்கும். அவங்க கமிட்டி விழான்னு சொன்னால் கமிட்டியில் பல பேர் இப்போ கபடி நடத்துகிறவங்க, பல பிளேயர்ஸு ஊருக்காங்க எல்லாமே சொன்னாங்க, இதெல்லாம் கண்டிப்பாக சொல்லணும் நீங்கள். ஏன்னா அவங்க நாங்கள் கஷ்டப்பட்டு நடத்துகிறோம் இல்லைன்னு சொல்லல. ஆனால் பிளேஸ் வர்றது நைட்டு வர முடியாங்க, காலைல தான் வர்றாங்க. காலைல 10 மணிக்கு மேலே வர்றாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நானும் எதிர்பார்த்து நானும் பல இடத்த பார்த்துருக்கேன். 10 மணிக்கு மேலே தான் வர்றாங்க. ஒரு டீமும் குறிப்பிட்ட டீம் வந்துடுது, நைட்டு வந்துடுது. ஒரு 10 டீமில் வந்துடுது. மிச்ச டீம்லாம் காலைல வர்றாங்க. 10 மணிக்கு மேலே தான் டீம் வர்றாங்க. அது என்ன எனக்கு தெரியல. எல்லாம் கொஞ்சம் மாற்றிக்கலாம். நைட்டு மேட்ச் வச்சா நைட்டு வர பாருங்கள் எல்லா பேருமே. இன்னைக்கு நைட்டு மேட்ச் வச்சா இன்னைக்கு நைட்டு ஒரு 10 மணிக்குள்ள 11 மணிக்கு 2 பீஸ் கட்டி விளாண்டு வச்சு